Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம டுட்டோரியல்ல லோடிங் ஸ்டிச் வந்துட்டு ஃப்ளவர்ல வந்து எப்படி போடுறதுன்னு சொல்றேன். மெயினா வந்து லோடிங் ஸ்டிச் வந்துட்டு லோட்டஸ்ல தான் அதிகம் போடுவோம். ஏன்னா அதோட பெட்டல்ஸ் தான் லோடிங் ஸ்டிச் போடுறதுக்கு உண்டான அந்த ஷேப்ல இருக்கும். மஸ்ல எல்லாம் அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதுவும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி 1/2 இன்ச்சுக்கு கம்மியா இருக்கிற டிசைன்ல நம்ம எதில் வேணாலும் லோடிங் ஸ்டிச் போடலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு லோட்டஸில் தான் உங்களுக்கு லோடிங் ஸ்டிச் போட்டு காட்ட போகிறேன். ஒரு சில டிசைன்ஸ் நீங்கள் போட்டு பழகுனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எந்தெந்த டிசைனில் எந்தெந்த ஸ்டிச் போடணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிரும். நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் கொடுத்து லோடு கொடுக்க போகிறதில்ல, ஃப்ளாட் லோடு எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த சைடில் இருக்கிற பெட்டல்ஸ்லாம் வந்துட்டு நம்ம லோடிங் ஸ்டிச் போட போகிறோம். சென்டரில் மட்டும் வேறு ஸ்டிச் போட போகிறோம். அது என்னங்கிறது பார்த்துடலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய லோட்டஸ் பாருங்கள், இன்றைக்கி ஓரளவுக்கு லோட்டஸ் வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து லோடிங் ஸ்டிச் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பெட்டல்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். அதாவது இது போட்டுட்டு இது போட்டு அப்புறம் இது போட்டுக்கலாம். ஓகேங்களா? லோடிங் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதாவது மேல் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் கிராஸ் கரெக்டாக வரும்னு. பட் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம போடணும். அது எல்லா இதுலேயும் வந்துட்டு கரெக்டாக செட் ஆகாது. ஸோ இந்த டிசைனுக்கு நான் இங்கிருந்து எடுக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த ஃப்ளாட் வந்து இது கரெக்டாக கொண்டு வந்துடும். ஸோ அதனால் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே எடுத்துகிட்டு நூல் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி சில்க் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன், டபுள் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். பேக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரொம்ப லென்த்தாக கொண்டுட்டு போயிடக்கூடாது. இந்த பெட்டல்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு போகணும். ஸோ கொஞ்சம் குட்டியாக போட்டுட்டு பக்கத்தில் ஒரு லாக்கு, அதே மாதிரி இங்கே போட்டுட்டு குட்டியாக பக்கத்தில் ஒரு லாக். இப்போ கொஞ்சம் லென்த்தாக அந்த டிசைன் எப்படி இருக்கோ சேம் அதை மாதிரி தான் நம்ம போட முடியும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நமக்கு வந்து கொண்டுட்டு வர முடியாது. இப்போ இங்கே ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்த கிராஸ் தான் கொண்டுட்டு வர முடியும். கீழே கொண்டு வரப்போ லாக் வந்துட்டு கீழே கொண்டுட்டு வந்துடணும். எப்பயும் போல் மேலே கொண்டுட்டு போகிறப்ப லாக் வந்து மேலே பார்த்துருக்கணும். லாக்குங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சின்ன குட்டியாக போட்டுக்கோங்க, ரொம்ப லென்த்தாக போட வேண்டாம். நல்லா தெரியணுங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து நான் அப்படியே கேமராவை ஃபோனை அங்கே திருப்ப இங்கே திருப்ப ஏதோ பண்ணி ஓரளவுக்கு வந்து நான் வச்சுருக்கேன். ஏன்னா சும்மா வெறும் ஸ்டிச்சஸ் போடுறத விட இந்த மாதிரி டிசைனில் போட்டு காட்டுறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக புரிஞ்சால் தான் வந்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கிளியராக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து கேமராவை என்னென்னமோ பண்ணி ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த ஒரு பெட்டல் மட்டும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த பெட்டலும் போடுறேன் நான். இதுவும் நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக இந்த இடத்துல, ஏன்னா இந்த பெட்டல் வந்து குட்டியாக அந்த இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சமாக. ஸோ அதே மாதிரி இங்கே அடுத்தது கொஞ்சம் லென்த்தாக நம்ம வந்து டிசைனுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுறப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒயிட் பென்சிலு அதை வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், நான் நார்மல் பென்சில் வச்சு தான் ட்ரா பண்ணேன். பாருங்கள், நான் போட போட அப்படியே அழிஞ்சு போகுது. ஸோ எனக்கு வந்து நான் எங்கே ட்ரா பண்ணியிருக்கிறேங்கிறதே எனக்கு தெரியல. ஒயிட் பென்சிலில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்துட்டு அது அழியாது, அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 4 பெட்டல்ஸும் நான் வந்துட்டு லோடிங் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு மாதிரி கச்ச கச்சன்னு தான் தெரியும். ஐயோ என்னடா நல்லாவே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா நம்ம அவுட்லைன் கொடுக்காம இருக்கோம் இல்லைங்களா, ஸோ அப்படி தான் இருக்கும். அவுட்லைன் கொடுத்துட்டோம்னா கரெக்டாயிரும். இப்போ அவுட்லைன் கொடுக்கறதுக்கு நான் பீடில் அவுட்லைன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த பெட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பேக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். நீங்கள் வந்து பீடில் அவுட்லைன் கொடுக்குறப்போ அவுட்லைன் கொடுத்துட்டு கூட அதுக்கப்புறமா உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா பீடு இருக்கிறதுனால அந்த சைடில் வந்து அவ்வளோக்கா கேப் விழுகாது. நம்ம வெறும் த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்குறதா இருந்தால் தான் கொஞ்சம் கேப் விழுகும். பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டுட்டோரியல் போட்டிருக்கோம், நீங்கள் அதை கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம டுட்டோரியல் பார்த்து கற்றுட்டு இருக்கிறவங்க பீடு வந்து நல்லா ஸ்டிச் பண்ணி பழகிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வந்துட்டு சுகர் பீட்ஸ் வந்துட்டு 2 வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல முடிச்சிருக்கேன் இல்லைங்களா, அடுத்தது வந்துட்டு நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணி பீடு வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போடுறேன் நான்.
இந்த மாதிரி போடுறப்ப என்ன ஆகுனா நம்ம அந்த கேப் எல்லாம் வந்தது இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிரும். நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த சைட்லலாம் வந்து கேப் விழுகும். ஸோ நம்ம அவுட்லைன் எப்படி கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்ம அதை வந்து கரெக்டாக கவர் பண்ணிக்க முடியும் அழகாக. இப்போ இங்கே கொண்டுட்டு போயிட்டு பக்கத்தில் குட்டி ஒரு லாக் போட்டு அப்புறம் இந்த சைடில் ஒரு குட்டி ஒரு ஸ்டிச் போட்டு திருப்பிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து கரெக்டாக வரும். ஓகே, இந்த இடத்துல முடிச்சிடலாம். கரெக்டாக பாருங்கள், இந்த 2 பீடு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து இந்த பீடு தள்ள வேண்டாம், இந்த எண்டு நாட் போடுறப்ப சரியாக போயிடும். வந்து இதுக்கு சென்டரில் வந்துட்டு நம்ம அந்த லீஃப் மாதிரி கொடுப்போம் இல்லைங்களா, அது கொடுத்தா இந்த நடுவில் இருக்கிற அந்த கேப் வந்து ஃபில் ஆகும். பட் வந்து நான் அது கொடுக்கல, எனக்கு அது கரெக்டாக வரையவே வரல. நான் இது வரைகிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டேன். ஸோ அதனால தான் நான் அந்த இலை போடலை. டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணலாமா இல்லை ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் பண்ணலாமா அப்படிங்கிறது நீங்கள் போட தான் வந்து கற்றுக்க முடியும். ஏன்னா சில டிசைனுக்கு நம்ம அவுட்லைன் போட்டுட்டு பண்ணுவோம், சில டிசைனுக்கு அவுட்லைன் போடாமல் ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், இதே மாதிரி நான் இந்த 2 பக்கம் அவுட்லைன் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. எப்போவுமே வந்துட்டு அவுட்லைன் கொடுத்தா தான் இந்த ஒர்க் வந்து நல்லா நீட்டாக தெரியும். சும்மா நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா கஜகஜன்னு தான் தெரியும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும், அதாவது லோடு பொறுத்த வரைக்கும் பீடு கொடுத்து லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பீட் போட்டுட்டு கூட நீங்கள் லோட் கொடுத்துக்கலாம். இல்லை வெறும் த்ரெட்டு வச்சு தான் அவுட்லைன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவுட்லைன் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் எப்பயும் போல் கொடுத்துட்டேன், அதனால தான் வந்துட்டு பீடு கொடுக்கல. இப்போ சென்டருக்கு வந்துட்டு நம்ம இதே மாதிரி லோடு ஸ்டிச் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பெட்டல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஷேப்பில் போட்டுட்டு நடுவில் இருக்கிறது வேறு மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த நடுவில் இருக்கிறது மட்டும் பார்க்கறது நல்லா ஹைலைட்டாக தெரியும். ஸோ அதை வந்து நான் எப்படின்னு காட்டுறேன். இதுக்கு வந்து லீவ் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம், மெயினாக வந்துட்டு லீவ் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்துட்டு அடுத்து வர வீடியோஸில் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதில் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சும்மா போடுறப்போ இந்த டிசைனுக்காக போட்டு காட்டுறேன், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு கொஞ்சம் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். லீவ் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு, ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த டிசைனோட எண்டில் இந்த கார்னர் பகுதி இருக்கு இல்லைங்களா, இங்கே எண்டில் போட்டுட்டு பின்னாடி ஒரு பேக்கில் ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப இந்த இடத்துல எங்கே குத்தி ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே குத்திட்டு பின்னாடி ஒரு லாக் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடு. ஸோ இதே மாதிரி லோடே தான், பட் ஆனால் இது டபுள் சைடு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. பட் ஆனால் இதுக்கு பேர் வந்து லீவ் ஸ்டிச்சு. வந்து நம்ம குத்துறப்போ கொஞ்சம் லைட்டாக அந்த பீடை நகுத்தின மாதிரி குத்திட்டிங்கன்னா ஸ்டிச் வந்து பீடுக்குள்ளார போயிடும். ஸோ வந்துட்டு அந்த சைடில் இருக்கிற கேப் வந்து தெரியாது. இப்போ பாருங்கள், உள்ளே வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். இதுதான் லீவ் ஸ்டிச்சு. லீவ் ஸ்டிச்சுனா இங்கே சென்ட்ரல் ஆரம்பித்து இந்த சைடு இப்படி போய் வரும் இல்லைங்களா. ஸோ அதுதான் கிட்டத்தட்ட இது லோடு மாதிரி தான். ஸோ இது வந்து உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸி தான். இப்போ பாருங்கள், ஒரு லைன் வந்து நான் அதாவது இந்த கலர் த்ரெட்டே வச்சு ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் இதில் ஜரி த்ரெட் அவுட்லைன் கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா ஜரி த்ரெட் கொடுத்தா இந்த பீட் இருக்கிறதுனால அவ்வளோக்கா ஹைலைட்டாக தெரியாது. ஸோ அதனால் அதே கலரில் கொடுத்தோம் இல்லை கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்க, இன்றைக்கி வீடியோக்கு நான் இந்த லோடிங் ஸ்டிச் வந்து ஃப்ளவரில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப போட்டு பழக்கினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் வந்துட்டு அவுட்லைன் கொடுக்காமல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பீடில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே கூட நீங்கள் வந்து உள்ளே ஃபில் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னுடைய டுட்டோரியல் கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஆரி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஸோ என்னோட வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.